இன்றைக்கி நீங்கள்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறீங்க, பலவித சோதனையில் மாட்டி தப்பிக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு கண்ணிக்குள்ளே விழுந்திருக்கிறீங்க, சிக்கலுக்குள்ளே விழுந்திருக்கிறீங்க, போகிறத விழுந்திருக்கீங்க, எந்திரிக்க முடியல. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எந்திரிக்க விடாமல் கீழே காலை வாரி வாரி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்திரிக்க நினைக்கிறீங்க, மேலே ஏற நினைக்கிறீங்க, டக்குன்னு உன் காலை வாரி விட்டுறாங்க. ஒரு பக்கம் 2 லட்சம் வருது, நாளைக்கு 2 லட்சம் வரப்போகுது, இந்த பிரச்சனை முடிச்சிருவேன் அசால்ட்டாக சொல்லுவேன். அவன் அங்கே போய் கெடுத்து விட்டுருவேன். காலை வாரி விட்டானா முடிஞ்சு போச்சா? ஒரு ஆர்டர் கிடைக்குது உனக்கு, இவ்வளோ ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு, இனிமேல் என் பிரச்சனை முடிஞ்சிடும், வாயை திறந்த சோழி முடிஞ்சு, அங்கே ஆர்டர் கெடுத்துருவான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்தையும் அந்நியன்ட்ட ரகசியத்தை, நீதிமொழியில் போட்டிருக்கு, அந்நியன்ட்ட ரகசியத்தை என்ன செய்யாத, வெளிப்படுத்தாத, இல்லை தோற்று போயிடுவேன். அழகாக காலவாரி விட்டுருவாங்க. புரியுது உங்களுக்கு? நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்நியத்தில் உன்னுடைய குடும்ப ரகசியத்தை, உன் தொழில் ரகசியத்தை, உன் பிள்ளை ரகசியத்தை, உன் கொடுக்கல் வாங்கல் ரகசியத்தை நீ யார்கிட்டையும் என்ன செய்யாத, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளை வாழ விட மாட்டாங்க, இந்த உலகத்தில் வாழ விட மாட்டாங்க. பொறாமைகள் ஒரு பொல்லாத உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் ஒரு சில பேர் அந்த ஆவியானவரை விரும்புறதில்ல, கூப்பிடுறதில்ல. வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, கோணலுமானலுமா இருந்தது. ஆனால் அந்த இருளான இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்றாரு. வெளிச்சம் உண்டாகி விட்டது. ஆவியானவர் இருளான இடத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கோணலும் மாறுபாடாக இருந்துச்சு, ஒரு இருட்டாக இருந்துச்சு, ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி ஒரு வெளிச்சத்தை உற்பத்தி பண்ணார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருள் இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் அசால்ட்டாக எண்ணாதீங்க. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் விடுதலை கொடுக்க முடியும். அவர் இறங்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 19:2. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே. இப்ப அப்போஸ்தலர் காலத்துல பவுலடிகளார் கேட்கிறாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவியை பத்தி எங்களுக்கு யாரும் சொல்லலையே, பரிசுத்த ஆவியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாலும், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் நீங்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும், நீங்கள் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும், மறைபொருளை தெரிஞ்சு கொள்ள முடியும், தீர்க்கதரிசன காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. இங்கே கேட்குறாரு பவுலடிகளார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதே போல தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறாங்க, கிறிஸ்துவ பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, பரிசுத்த ஆவியானவரை புரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த விடுதலை கொடுக்கிற ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் வாஞ்சையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கையாக இருக்கும். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 19:6. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்து பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்படைஞ்சீங்களோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்களும் நானும் முத்திரை குத்தப்பட்டிருக்கீங்க, எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போவே உங்கள் ஆவியானவர் அநேக வாக்குத்தத்தங்களை வச்சு உங்கள் மேலே முத்திரை குத்திட்டாரு.
ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை பிரச்சனை, வேதனை, நிந்த, அவமானம், தோல்வி, வேலை கிடைக்கல, கஷ்டம், நெருக்கம், பாடு, கடன் பிரச்சனை, நிந்த, அவமானம், அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை இல்லை, ஒரு சுகம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அதிசயம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்டிருந்தா வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி நீ வெற்றி வாழ்க்கை வாழணும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சீங்களோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் முத்திரை 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 குத்தப்பட்டு இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு முத்திரை இருக்கு, ஒரு ராஜ முத்திரை இருக்கு, ஒரு பரலோக முத்திரை இருக்கு. ஆனா அந்த முத்திரையை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? புலம்பொழு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இங்கு பவுலடிகளார் கையை வைத்த உடனே அவர்கள் அந்நிய பாஷை பேசி என்ன செய்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. தீர்க்க தரிசனம் ஊழியர்களுக்கு மட்டுமா கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்தாரோ, யார் மேலே கையை வச்சாரோ ஆவியானவர் இறங்கிட்டார். திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாத்தீங்களா? ஆவியானவர் இறங்கிட்டார்னா இங்க இருங்க. தீர்க்க தரிசனம் எதுக்கு? இப்ப உங்களை எத்தனை பேர் டெய்லி பார்க்க வர்றாங்க? நல்லவன் வர்றான், கெட்டவன் வர்றான், வந்தவன் வர்றான், இருந்தவன் வர்றான். ஆனால் உங்களுக்கு நல்லவன் யாருன்னு தெரியாது, கெட்டவன் யாருன்னு தெரியாது. இப்போ எந்த சூழ்நிலைக்கு வர்றேன்னு தெரியாது. இப்போ ஏமாத்த வர்றானா, நல்லது செய்ய வர்றானா உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்தீங்கன்னா, தீர்க்க தரிசன ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா, அந்த ஆவியானவர் இவன் கெட்டவன், இவங்கிட்ட சாவாசம் வச்சுக்காது என்று வெளிப்படுத்தி, தீர்க்க தரிசனம் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை தப்பி வைக்க வழி செய்வார். அதுதான் தீர்க்க தரிசன ஆவியானவர். நீ தொழில் பண்ற, பிசினஸ் பண்ற, எத்தனை பேர்த்தைய பார்க்குற, தோத்து போயிடுறான். ஏன்? எனக்கு நேற்று மட்டும் 2 ஃபோன் கால் வருது. எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா என் பக்கத்து வீட்டுக்காரன் அன்பாக பழகினாங்க, நல்லா இருந்தாங்க, அந்யோன்யமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு, ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு 5 லட்சம் நீங்கள் வாங்கி கொடுங்க, 1 மாதத்தில் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் என் இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு நான் கொடுத்தேன். 1 மாதம் வட்டி கட்டினாங்க. அதுக்கப்புறம் வெளியூர் போகிறேன்ட்டு போனாங்க, ஆளை காணா. இப்போ 5 லட்சத்தில் நான் சிக்கலை மாட்டிக்கிட்டு பெரும் பிரச்சனை இருக்கேன். என் வீட்டுக்காரனை அடித்து உதைக்கிறாரு, தப்பிக்க முடியல. என்ன தெரியல. நல்லா இருந்த குடும்பம், அவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தேன், மாட்டிக்கிட்டேன். இப்படியாக கடந்த வாரத்தில் ஒரு 4 பேர் ஃபோன் போட்டாங்க. ஒரு ஆள் 2 லட்சம் கொடுத்து ஏமாத்திட்டேன், 5 லட்சம் கொடுத்து ஏமாத்திட்டேன். ஆனால் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா, ஆவியானவர் உள்ளே இருக்கிற ஆவியானவர் நீ கொடுக்காத, போகாத, இந்த தீர்க்க தரிசன ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருப்ப. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்கிற அந்த ஆவியானவர் உனக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதுதான் ஆவியானவர். அதுக்கு தான் ஆவியானவர் தேவைங்கிறேன். தேவையில்லாமல் சிக்கலை மாட்டக்கூடாது, தேவையில்லாமல் பள்ளத்தில் விழக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், தீர்க்க தரிசன ஆவியானவர். கையில் வைத்தவர்னு அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்லாமல் உனக்குள்ள ஒரு வெளிப்பாட்டு வர வந்துவிடும். உனக்குள்ள வெளிப்பாட்டு மறைபொருள் தீர்க்க தரிசன வர வந்துடும். அந்த வர உனக்குள்ள வந்துட்டா நீ பழகிற ஆள் யார் நல்ல ஆள் யார் கெட்ட ஆள், இங்கே போகலாமா போவேணாமா, இவன்கிட்ட சேரலாமா சேர வேணாமா, எல்லா காரியத்தையும் ஆவியானவர் உங்களை கற்றுக் கொடுப்பாரு. நீ ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். தோத்து போக மாட்டேன், அவமானத்தில் விழமாட்டேன், கஷ்டத்தில் விழமாட்டேன். அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஏசப்பா சொல்ற லூக்கா 12:49 அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கால 12:49 அக்கினியை போட வந்தேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என்ன செய்வேன், ஆவியை ஊற்றுவேங்கிற. ஆவியானவர் எதுக்குங்க அப்படின்னு கேட்டீங்கனால தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே இருங்க, ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். நீ கேட்கலாம், ஆண்டவரே ஒரு தொழில் பண்ண போகிறீங்களா, ஒரு வியாபாரம் பண்ண போகிறீங்களா, ஒரு ஊருக்கு போக போகிறீங்களா, நீங்கள் முழங்களை பின்னாடி ஜெபம் பண்ணி, ஆவியானவரே எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே இந்த காரியத்தை செய்யலாமா செய்ய வேணாமா, எனக்கு சொப்பனத்து மூலமாக யோவேல சொல்லப்பட்டிருக்கு, சொப்பனத்தோடும் தரிசனத்தோடும் பேசுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு பேசுங்க, இந்த நபரோட போவா, அந்த நபரோட போக வேணாமா, எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் உனக்குள்ள வெளிப்படுத்துவார். இன்றைக்கி படித்தாலும் அப்படித்தான் இருக்குது, படிக்காதெல்லாம் அப்படித்தான் இருக்குது. தெரியல, இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர், புரிஞ்சுக்கங்க.
நீங்க வாசிங்க ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இங்க இருங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, மனுஷிக ஆவின்னு இருக்கு, தேவ ஆவின்னு இருக்கு. அப்போ நீ கஷ்டப்படும் போது, நான் அனாதையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் நினைக்கும் போது உங்களுக்கு இருக்கிற ஆவியில் சொல்லுவார், மகனே நீ அனாதை இல்லை, நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரே சிவியர் ஆவிப்பட்டிருக்கிற, நான் உனக்கு சாட்சி, நீ என் பிள்ளை அப்படின்னு உள்ளே இருக்கிற ஆவியனோட சாட்சியாக வந்து பேசுவார். உள்ளே இருக்கிறவர் பேசுவார். அந்த ஆவியானவர் பெற்றிருந்தா, அந்த ஆவியான உனக்குள்ள இருந்திருந்தா, திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க பாப்போம், புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி, நம்முடைய மனுஷிக ஆவியோடு கூட அவர் பேசுறாரு. ஏய் ஏன் அழுகிற, ஏய் ஏன் கஷ்டப்படுற, ஏய் ஊரை விட்டு ஓடுறங்கிற, நீ யார் தெரியுமா, இந்த உலகத்தில் நீ பெத்த தாய் தப்பனுக்கு பிள்ளை இல்லை, உலகத்தை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை படைச்சவர், திமிங்களை படைச்சவர், வானத்தை படைச்சவர், நட்சத்திரத்தை படைச்சவர், காடைகளை விளை வச்சவர், மண்ணவை வர வச்சவர், கசப்பான தண்ணீரை மதுரவை மாற்றினவர், 5:2 மணி பெருக பண்ணவர், மீன் வாயில பணத்தை வர வச்சவர், அவர் உனக்கு அப்புறம் இருக்கும்போது நீ ஏன் கலங்குற? பேசுவார் ஆவியானவர், உனக்கு பேசுவார். நீ அப்பா எப்படி, உன் அப்பா யாரு, உன் அப்பா எப்படிப்பட்டவர், ஏன் அழுகிற, ஏன் கலங்குற? கவலைப்படாத மகளா, உலகத்தை உண்டாக்குற உனக்கு அப்பாவா இருக்கும்போது ஏன் வேதனைப்படுற? பேசுவாரியா, உனக்குள்ள இருக்கிற ஆவியான பேசுவாரு. அவர் நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை சாட்சி பகிர்வார் ஆவியானவர். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சும்மா மந்தத்தின் ஆவி கிடையாது, உனக்குள்ள தேவ ஆவியானவர், உனக்குள்ள தேவ ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தின் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு, தேற்றவன் ஆவியான உனக்குள்ள இருக்கிறாரு. ஏன் கலங்கனா? உன் தடையை உடைக்கிறதுக்கு உனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, வாசிங்க ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இங்க இருங்க, அவர் சொல்றாருங்க, உனக்கு பலவீனம் வரும்போது, உனக்கு கஷ்டம் வரும்போது, உனக்கு அவமானம் வரும்போது, ஒரு காரியத்தில் தப்பிக்க வழி தெரியல, இவன்றை எப்படி போவேன், இவன்றை எப்படி பேசுவேன், இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது, இந்த மனுஷனை போன பயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீ பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற வேலையில், அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு கவனிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது சோர்வான நேரங்களில், பலவீன நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எனக்கு உதவி செய்ய நாம் ஏற்ற கையை தட்டப்பாவுக்கு. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன ஆவியானவர்? நீ அழுகும்போது வேதனைப்பட அவர் வேடிக்கை பார்க்குற அவர் அல்ல, அவர் உனக்கு உதவி செய்ய இறங்கி வருகிற ஆவியானவர். நீங்க என்ன செய்யணும்? திருப்பி இந்த வசனத்தை வாசிங்கம்மா. அந்தபடியே ஆவியானவர் நமது சோர்வான நேரங்களில், பலவீன நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறார், எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 27 என்ன சொல்லுது? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஐயோ ஐயோ ஐயோ, நமக்காக பிதாட்ட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். இப்போ சொல்லுங்க, நீங்க அனாதையா, நீங்க தள்ளப்பட்டவங்களா, நீங்க ஒதுக்கப்பட்டவங்களா? இல்ல சொல்லு. நீ அனாதையா? இல்ல சொல்லு. நீ அனாதையா? நீ ஒதுக்கப்பட்டவளா? நீ தள்ளப்பட்டவளா? உனக்குள்ள இருக்கிறவர், உனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் மாத்திரமல்ல, உனக்கு எங்கெங்கெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ உதவி செய்ய முடியும் அவர் இறங்கி வருகிற ஆவியானவர். மாரக்காலா தூரா ஷபா. நீங்க நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அப்போ நீங்கள் சொல்லுங்க, தேவனே, பேச மாட்டீங்களோ? தேவனே, ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தான் சொன்னீங்க, சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் தான் சொன்னீங்க. வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் உங்கள் வார்த்தை ஒழியாது. தகப்பனே, தெரியாதனமா ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, பலவீன நேரங்களில் உதவி செய்வேன்னு சொன்னீங்கள, எனக்காக பிதாட்ட பரிந்து பேசுவேன் சொன்னீங்கள, எனக்கு இன்றைக்கு உதவி செஞ்சு
பரிந்து பேசி எனக்கு இன்னைக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி உங்களிடத்தில் நான் சொல்றேன். ஜெபத்தில் இப்படி கேட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லா மனிதனும் சந்திச்சிங்க, உதவி கிடைக்கல. ஆனால் உங்களுக்குள்ள உதவி செய்யறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள உதவி செய்யறதுக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திருப்பி இந்த வசனம் கேளுங்க, நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டு இங்கே வச்சுக்கோங்க. நல்லா இருத்த எல்லாம் சொல்லுங்க. ரோமர் 8:26-27 சத்தம் 100 வாட்டி. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க. எனது பலவீனங்களிலே எனக்கு எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு பிரச்சனை மாறணும்னா நான் சொல்றது பேசணும். மாற வேணா அப்படி மூன்றுங்க. பேசினா தான் மாறும். இல்லைன்னா வந்தவனாம போயிடுவீங்க. வந்தவனா போகிற நீங்கள் ஒரு அதாவது 1 சாமுவேல் போட்டிருக்கு, நீங்கள் வேறு மனிதனாக மாறி போக போகிறீங்க. வெற்றியின் மனிதனாக மாறி வர போகிறீங்க. விடுதலையின் மனிதனாக மாறி போக போகிறீங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் சொல்லப்பட்டு நீ வேறு மனுஷனை மாற போகிறேன்றாரு. சோர்ந்த மனுஷனா இல்லை, துக்கத்தின் மனுஷனா இல்லை, வெற்றியின் மனுஷனா போக போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. கையா தட்டா போக்கு. திருப்பி வாசிங்க பாப்போம். நல்லா இறக்கிருக்கு இந்த வசனத்தை உள்ள. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் எனது பலவீனங்கள் எனது ஏன் பலவீனத்துல சொல்லுங்க. ஆவியானவர் போல்ட்னஸ் இல்லை எனக்குலாம் வந்து தேர மாட்டேன். ஒரு ஃபயர் சொல்லுங்க. ஆவியானவர் நீங்க நிப்பாட்ட சொல்லுங்க. ஆவியானவர் நீங்க சொல்லுங்க. ஆவியானவர் இப்ப 2 பேரும் சொல்லுங்க. ஆவியானவர் எனது பலவீன நேரங்களிலே, எனக்கு கஷ்டமான நேரங்களிலே, எனக்கு கடன் பிரச்சனை நேரங்களிலே, நான் தள்ளப்பட்ட நேரங்களிலே, நான் ஒதுக்கப்பட்ட நேரங்களிலே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும்படி பரலோக கஜானாவில் இருந்து எனக்கு எடுத்து கொடுக்கும்படி, எனக்கு உதவி செய்யும்படி, எனக்காக பிதாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஒரு 8 லட்சத்தை கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. 8 லட்சத்தை திறந்து விட்டுருங்க. போங்க ஆவியானவரே, போங்க. யாருக்கு 8 வேணும், 7 வேணும், 10 வேணும்? உனக்கு எவ்வளோ வேணும்? 10? எவ்வளோ கட்ட பஞ்சாயத்து இருக்குது? 10? ரைட்டு. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுமா. ஆவியானவரே எனக்காக உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிற ஒரு 10 பரலோக கஜானாவை திறந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்கும்படி போங்க. ஆவியானவரே கையை தட்டு அப்பாவுக்கு. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு அனலாக்கோ, அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஓ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஓ அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. எல்லாம் அவர்தான் ஜெபிக்க வைக்கிறவர். அவர்தான் துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. வாங்க ஆவியானவரே, வாங்க. ரக்கலா கட்டற ரப்பலா இப்போது உடைங்க சப்பலா கட்டற அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அம்மா ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிறவரை பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க.
ரோமர் 8 அப்படியே கொஞ்சம் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சிருவீங்க. ஆவியானவர் இல்லாதவன் அவரோடு நில்லுன்னு இருக்குது ரோமர் 8 ஒரு வசனம் இருக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பாத்தீங்களா? யாரை பார்த்து சொல்றாரு இந்த வார்த்தை? பார்வோன் ராஜா யாரை பார்த்து சொல்றாரு சொல்லுங்க? யோசேப்பு எழுகிற ஆவி அவர் சொல்றார். பார்வோன் ராஜா சொல்றார், உலகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தேவ ஆவி பெற்ற மனுஷனா நான் என்ன செய்யலை, பார்க்கல. அந்த தேவ ஆவி அவருக்குள்ள இருப்பதனால தான் எகிப்திய ஆளும்படியான ஒரு வல்லமை அவருக்குள்ள வந்தது. அல்லேலூயா. பரிசுத்தம் அவருக்குள்ள இருந்தது. காரணம் அவருக்குள்ள இருந்தது தேவ ஆவி. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே ஆவி தான் நீங்கள் நான் பெற்றிருக்கீங்க. திருப்பி அந்த வசனம் சொல்லுங்கம்மா. அப்பொழுது பார்வோன் ராஜா ஊழியக்காரரை நோக்கி, அங்க கூட இருக்கிற மந்திரி ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பாத்தீங்களா? ஒரு பார்வோன் ராஜா சொல்றாரு தான் கூட இருக்கிற மந்திரிமார்கள்ட்ட ஊழியக்காரன்ட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு, வாயா, இப்போ இந்த யோசேப்பை போல ஒரு நல்ல தேவாவி பெற்ற மனுஷனை யாரையும் இது வரைக்கும் நான் பார்க்கல. அவன் சொல்றதெல்லாம் நடக்குதியா? அவனுக்குள்ள சாதாரண ஆவி கிடையாது, தேவாவி இருக்குது. அந்த வரிசையில் அந்த சந்ததியில் வந்ததை நீங்களும் நான். அப்போ அவருக்குள்ளே தேவாவி இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள எனக்குள்ளே தேவாவி இருக்குதா இல்லையா? நம்மளை பார்த்து 4 பேர் பேசணுமா வேணாமா? இவனுக்குள்ளே தேவாவி இருக்குது, இவன் பக்கத்தில் போயிடாது, 4 பேர் நம்மளை பார்த்து பயப்படணுமா வேணாமா? சரி போகட்டும் ஐயா, இன்னொரு ஆள் எடுத்துக்கங்கய்யா. வாசிங்கய்யா தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அந்த ராஜா சொல்றாரு தானியேலை பார்த்து, எப்பா உங்ககிட்ட ஏதோ விசேஷமான ஆவி இருக்கு, அதனால இந்த ராஜ்யத்தை ஓண்ட கொடுக்கலான் இருக்க, நீ ஆண்டுக்க. எப்படி? நான் என்ன அதில் சொல்கிறேன், நம்மளை ஆண்டுகளை வேண்டாம், கட்ட பஞ்சாயத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலே போகுது. ஆமாம் இல்லையா? எனக்கு விருதுநகர் ஆண்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? தமிழ்நாட்டை ஆண்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? இந்த தானியேலை பார்த்து ராஜா சொல்கிறேன், ஏ தானியேலே, உன்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான ஆவி இருக்குது, அதனால் இந்த ராஜ்யத்தை பூரா நீ ஆண்டுக்க, இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன் சொன்னாரா சொல்லலையா? அதே தானியங்கள் இருந்த ஆவி தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஆவியை நம்மளை பார்த்து சொல்லலாமா? இந்த விருதுநகர் ஆண்டுக்கா? நான் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு வேணாம். எல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் சொல்கிறது கரெக்டாக சொல்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஃபஸ்ட்டு வீட்டு லோனை முடிக்கணும். 2வது அடகு வச்ச நகையை திருப்பணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேணும். படுத்த நிம்மதியாக தூங்கணும். எந்த பிக்கல் பொடுங்கள் இருக்கக்கூடாது. அதுபோது எனக்கு ராஜ்யம் வேணாம், கத்திரிக்காய் வேணாம், வெண்டைக்காய் வேணாம். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே இதை செய்யுங்க. என்ன புரியுதா புரியலையா? ஆமாம் தானே? நான் சொல்கிறது கரெக்ட். எதுக்கு ராஜ்யத்தை ஆண்டுக்கிட்டு? அது தலைவலி. ஆனால் தானியேலுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, ஆனால் வேணான்ட்டார் அவர். புரியுதா? அப்போ அதே போல் இன்றைக்கி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கணும். நீங்கள் எழுவ போகிறீங்க, நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. அல்லேலூயா. என்னால் முடியல, என் உடம்புல அது இருக்குது, என் உடம்புல இது இருக்குது. உடம்புல எல்லா உறுப்புகளையும் படைச்சவர் உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஆவியானவர் அசைவாடினார். எங்கே அசை? இருளான இடத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது. நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ உலகத்துக்கு உப்பு, நீ உலகத்துக்கு வெளிச்சம். ரைட், ஓகே. இப்போ சொல்லுங்கள், ஆவியானவர் வேணுமா வேணாமா? வேணுமா? ஆவியானவர் இருந்தால் நீங்கள் சாதிக்கலாம்ல. இங்கே இருங்க, பவுலடிகளார் தலையில் கையை வச்சுன்னு அந்நிய பாஷை பேசிட்டாங்க. அடுத்து தீர்க்க தரிசனம் பேசிட்டாங்க. தீர்க்க தரிசனம் எல்லாத்துக்கும் தேவை. நீங்கள் அடுத்தவனுக்கு தீர்க்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போதா, ஆபத்து வரப்போதா, பிரச்சனை வரப்போதா, கஷ்டம் வரப்போதா, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எல்லா காரியத்தையும் நீ அறிஞ்சிக்க முடியும், நீ தெரிஞ்சிக்க முடியும். அதான் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்கத்தை எங்கேருந்து வந்தது? ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக வரும். ஆமே. அல்லேலூயா. நான் சொல்ல தப்பு இருக்காங்க? நான் கட்டுக்கதை விடுறேன்னா நான் எல்லாம் ஆதாரத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமேன். இப்போ இந்த ஆவியானவர் வேணுமா வேணாமா?
அதான் தாகமுள்ள மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்று, தாகமுள்ள மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமா, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க, தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொன்ன சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட். இந்த ஆவியானவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி ஆவியானவர் சப்போஸ் வரல, இப்போ அந்நிய பாஷை பேசுகிறேன், கை தூக்குங்க. நான் ஆவியானவரை டச் பண்ணிட்டேன், ஆவியானவர்கள் இருக்கிறார், கை தூக்குங்க. நல்லா இப்படி தூக்குங்க, கீழே போடுங்க. நான் சொல்கிறேன், ஆவியானவரை பெறாதவங்க பெற்றுக்குங்க. பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்தாலும் அவர் சொல்லிடுவார், அவர் உங்களுக்கு என்ன செஞ்சிடுவார், சொல்லி கொடுப்பார். அப்போ அந்த ஆவியானவர் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 11:13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னன்னா, ஆவியானவர் வேணும்னா ஜெபிக்க சொல்றார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வாங்க, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் கண்டிப்பாக அவர் தவிர. ரெண்டாவதாக ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வித தாகம், ஒரு வித ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்குள்ளே இறங்கிடுவார். அவர் இறங்கிட்டாருன்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, இந்த வேலை நல்ல வேலையா, இந்த வேலை கெட்ட வேலையா, இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளிப்பாட்டு தீர்க்க தரிசனமாக உங்களோட பேசுவார். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்கள் பலவித சோதனையில், பலவித நெருக்கத்தில், பலவித தோல்வியில், பலவித நஷ்டத்தில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறத சொல்லிட்டீங்கன்னா உங்கள் இருதயம் அப்படியே லேசாயிரும், உங்கள் பிரச்சனை மாறிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது மாறுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமே. யாராவது சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை போகாது, ஆனால் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆதியாகமம் 1:2 படி. சத்தம் பத்தல. ஆதியாகமம் 1:2 படி. தேவ ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. மத்தேயு 10:20 படி. பிதாவின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ரோமர் 8:9 படி. கிறிஸ்துவின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. யோவான் 16:13 படி. சத்திய ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. சங்கீதம் 51:12 படி. உற்சாகமான ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. 1 கொரிந்தியர் 15:45 படி. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. தானியேல் 5:12 படி. விசேஷ ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. 2 கொரிந்தியர் 4:13 படி. விசுவாசத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. சகரியா 12:10 படி. கிருபையின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. எசேக்கியேல் 11:19 படி. புதிய ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. சங்கீதம் 143:19 படி. நல்ல ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. யாத்திராகமம் 28:3 படி. ஞானத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. என்னாகமம் 14:24 படி. வேற ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. சங்கீதம் 51:10 படி. நிலவரமான ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. சகரியா 12:10 படி. விண்ணப்பத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. தானியேல் 4:8 படி. பரிசுத்த தேவர்களின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ரோமர் 8:15 படி. புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ரோமர் 7:6 படி. புதுமையான ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. 1 கொரிந்தியர் 4:21 படி. சாந்தமுள்ள ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. 1 கொரிந்தியர் 1:22 படி. அச்சாரத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. 1 பேதுரு 3:4 படி. அமைதியுள்ள ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. 1 பேதுரு 4:14 படி. மகிமையுள்ள ஆவியானவரே எனக்குள்ள வாங்க.
வெளிப்படுத்தல் 11:12 படி ஜீவ ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஏசாயா 11:2 படி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஏசாயா 11:2 படி ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஏசாயா 11:2 படி அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. லூக்கா 4:18 படி கர்த்தருடைய ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. 2 தீமோத்தேயு 1:7 படி அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. நான் சொன்னபடியே, நான் பேசினபடியே பரிசுத்த ஆவியானவரே தேற்றவனே எனக்குள்ள வந்து எனக்காக பரிந்து பேசி என் பிரச்சனையை தீர்த்து முடிங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.